டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். வெயில் காலத்தில் நிறைய பேர் உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாகும். அந்த சூட்டை குறைக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான பச்சை பயிறு கஞ்சி தான் ரெடி பண்ண போகிறோம். இதில் புரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கிளாஸ் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு மதியம் வரைக்கும் பசிக்கவும் பசிக்காது. உடம்புக்கு தேவையான சத்துக்கள் ரொம்ப நிறைஞ்ச இந்த பச்சை பயிறு கஞ்சியை எப்படி செய்யலான்னு வாங்க பார்ப்போம். அதுக்கு ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு பற்ற வச்சாச்சு. கடாயை சூடாகிட்டு இருக்கும்போது இதில் இன்றைக்கி பாசி பயிறு நம்ம நாடு தான் எடுத்திருக்கோம். நாட்டு பயிர் வந்து இந்த மாதிரி நல்லா புதுசாக இருக்கும். கம்பெனி பயிருன்றது இதை விட கொஞ்சம் பருசாக இருக்கும். நீங்கள் இது கிடைச்சா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா அது கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. இப்போ சட்டி சூடான உடனே இந்த பாசி பயிரை வந்து நல்லா மிதமான சூட்டில் வச்சு மணக்க மணக்க வறுத்துக்கலாம். பாசி பயிரோட அளவு பார்த்தீங்கன்னா 250 கிராம் எடுத்துருக்கோம். அதையும் நல்லா மணக்க மணக்க வறுத்துக்கலாம். பாசிப்பயிறு நல்லா மணமாக வறுபட்டுருச்சு. நல்லா இந்த அளவுக்கு வறுபட்ட உடனே இதை நம்ம தனியாக தட்டில் ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் பச்சரிசி ஒரு 1/4 கப்பு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 75 கிராம் இருக்கும். அதையும் நம்ம இதில் சேர்த்து பச்சரிசியை நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். பச்சரிசி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்த உடனே இதையும் நம்ம தனியாக தட்டில் தட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம். பச்சரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு, சூப்பராக நல்லா, அதாவது பால் மாதிரி பொரிஞ்சிருச்சு. பாசிப்பயிறு நல்லா ஆறிடுச்சு. ஆறினோடனே ஒரு பெரிய மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பாசிப்பயிரை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாசிப்பயிரை வந்து இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் லேசாக பரபரன்னு இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம தனியாக தட்டி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பையும் நைஸாக பவுட்ரு மாதிரி அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்படின்னா தான் நம்ம கஞ்சி காய்ச்சி குடிக்கும்போது நமக்கு சரியாக இருக்கும். அடுத்து இங்கே பச்சரிசி வறுத்து ஆற வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம இதே போல் பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பச்சரிசியும் நல்லா இது போல் நல்லா நைஸாக 1-2 பரவரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு ஏற்கனவே அரைச்ச அந்த பாசிப்பயிறு மாவோடு சேர்த்து இதையும் சேர்த்துக்கலாம். இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம ஹெல்த் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறது வேகிற அளவுக்கு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அகலமான பாத்திரம் கிண்டுறதுக்கு வசதியாக. இப்போ அடுப்பத்தை வச்சாச்சு. இப்போ இதில் தண்ணி வந்து நம்ம 1.5 லிட்டர் சேர்க்குறோம். 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டோம். தண்ணி அப்படியே சூடாகிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பாசிப்பயிறு பொடியும் பச்சரிசி வறுத்த பொடியவும் நம்ம தண்ணியில் சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணி சேர்த்துட்டு அப்படியே நம்ம சூடாகிட்டு இருக்கும் போதேவும் இந்த பொடியை உள்ளே சேர்த்து விட்டுறலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ சூடானதுக்கு பிறகு நம்ம போட்டோம்னா சின்ன சின்ன கட்டி ஆயிரும். அதுக்காக தான் நம்ம அந்த சூடு ஆகிட்டு இருக்கும்போதே போட்டோம்னா நமக்கு எல்லாமே நல்லா அந்த தண்ணியில் கலந்து வந்துடும். இல்லைன்னா நம்ம தனியாக கரைச்சி கூட ஊற்றிக்கலாம். அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா சூடாகி வெந்து வரட்டும். பொடி சேர்த்து 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் நமக்கு அந்த தண்ணியாக இருந்தது நல்லா வெந்து இந்த மாதிரி நல்லா ஒரு திக்கான பதத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இது நல்லா குழைவாக நல்லா வெந்துடணும். இப்போ நம்ம மாவு சேர்த்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷத்தில் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கொஞ்சம் நல்லா கெட்டி பதத்துக்கு நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம இதுக்கு தேவையான இனிப்பு சேர்க்க போகிறோம். இனிப்பு வந்து நம்ம ஒரு 1/4 கிலோ வந்து வெல்லம் வந்து பொடிச்சு வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம வெல்லம் சேர்த்த உடனே வெல்லம் கரைஞ்சி வரும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகி வரும். அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா அடியில் வந்து படிஞ்சிடக்கூடாது. அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. நல்லா இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்தோடனே ஒரு 2 பிஞ்சு மட்டும் தூளுப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஏலக்காயை நம்ம 1-2 பிச்சு வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்மளில் ஊற்றி குடிக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம இங்கே ஒரு 1/4 லிட்டர் தண்ணி தனியாக சுட வச்சுருக்கோம். 1/4 லிட்டர் தண்ணி இங்கே கொதிக்க வச்சுருக்கோம்ல தனியாக, அதை நம்ம இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு இனி கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டும். இப்போ நமக்கு மொத்தமாக 1/4 மணி நேரம் ஆச்சு. கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி தேங்காய் துருவல் நல்லா ஒரு கையளவு தேங்காய் துருவல் எடுத்து மேலே தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம சவா பண்ணிடலாம். நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பச்சை பயிறு கஞ்சி குடிக்கிறதுக்கு கெஞ்சவே வேண்டாம். இந்த கஞ்சியை குடிக்கணும்னா யார்கிட்டையும் கெஞ்ச வேண்டாம். அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். நீங்கள் போட்டு கொடுத்தாலே போதும், அவங்க மிஞ்சாமல் குடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது.
சூப்பராக இருக்கு. இதே போல ஒரு பாசிப்பயிறு கஞ்சி நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.